ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி வருது. ஸோ நம்மளாம் சும்மா இருந்தால் எப்படி? ஸோ அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு அழகான ஒரு கிராஃப்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஹேர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணி எப்படி நம்ம தீபாவளி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஹேர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ப்ளஸ் தீபாவளினாவே நம்மளுக்கு லைட்டிங் தான் ஞாபகம் வரும். அதோட நம்ம விளக்கு வச்சு நடுவில் ஒரு விநாயகர் வச்சா செம்ம க்யூட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறது நான் வீடியோக்குள்ளே போய் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவு க்ளே மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது ஹேரில் சீக்கிரம் ட்ரை ஆகிடும்னால நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு விளக்கு பண்ண போகிறேன். அதனால் ஒரு லீஃப் டைப் மோல்டு எடுத்து பண்ணிக்கிட்டேன். சென்டர்லேயும் ஒரு லீஃப் டைப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். சென்டரில் நீங்கள் எண்ணெய் திரிலாம் ஊற்றுறதுக்காக அந்த சென்டர் பார்ட்டை நல்லா கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கையிலே அதில் மோல்ட் பண்ணலாம். என் கையில் நிறைய நெயில்ஸ் இருக்கிறதுனால இது அவ்வளோ பர்ஃபெக்டாக க்யூட்டாக வரல. உங்கள் கையில் நெயில்ஸ் இல்லைன்னா செம்ம க்யூட்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே பண்ணிவிடுங்க. பிகாஸ் இது ட்ரை ஆனோன்னே நம்மளால் எந்த டிசைனும் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடியே ஒரு சிம்பிளான டிசைன் நான் இதில் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். விளக்கு டிசைன் இல்லாமல் இருந்தால் எப்படி? டிசைனோட பார்க்கும்போது தான் அது அவ்வளோ க்யூட்டாக தெரியும். உங்கள்கிட்ட இது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம். வெறும் நீங்கள் தான் ஸ்டிக் யூஸ் பண்ணி கூட இது மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் எனக்கு இது தான் வேணும், நான் இதில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாரிஸில் நிறைய கடை இருக்குது இதுக்கு. நான் அது ஒரு லாகாகவே உங்களுக்கு எடுத்து போடுறேன். செம்ம க்யூட்டாக நிறைய பொருள் இருக்கும். இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஸ்டார்டிங் சத்தியமாக தெரியாது. நானே சும்மா வாங்கி வீட்டில் வேஸ்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் சரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்து தான் எனக்கே வந்தது. அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இது மாதிரி ஒரு 4-5 விளக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கே பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் நம்ம விளக்குலாம் ட்ரை ஆகிட்டு அது பண்ணும்போது நம்மளுக்கு செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளஸ் சென்டரில் ஒரு ஓலாக போடுறேன்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசைன் தான். நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்போது நான் ஒரு 3 விளக்கு கிட்ட செஞ்சு வச்சுட்டேன். ப்ளஸ் ஆக்சுவலாக நான் ஒரு 7 விளக்கு கிட்ட இது மாதிரி செஞ்சேன். இன்னும் உங்களுக்கு விளக்கு வேணுன்னா கூட செஞ்சு வச்சுக்கலாம். பிகாஸ் தீபாவளிக்கு வந்து நம்ம நிறைய விளக்கு யூஸ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி நான் விநாயகருக்கு பின்னாடி ஒரு அழகாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு மோல்டு என்கிட்ட செம்ம க்யூட்டாக ஒன்று இருந்தது. அந்த மோல்டு யூஸ் பண்ணி அதுவும் பண்ணி வச்சுட்டேன். அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு. இப்போ தான் நம்ம மெயின் பிக்சர் நம்ம விநாயகரை பண்ண போகிறோம். விநாயகர் பண்ணுறதுக்காக நான் ஃபெவிக்ரைல் மோல்டட் எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட இது மாதிரி ஒரு விநாயகர் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே சென்னைவாசி சேனலில் தான். அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். நான் ஃபெவிக்ரைல் மோல்டட் யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஆக்சுவலாக அப்போ தான் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு அழகான கால் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் டைப்பில் வந்து நீங்கள் காலில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். இப்போது அவரோட அழகான தொப்பை போடணும்ல, ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு ரவுண்ட் பண்ணி சென்டரில் விநாயகரோட அழகான தொப்பையை நம்ம போட்டுக்கலாம். விநாயகர் தான் இருக்கிறதுலே அவ்வளோ ஈஸி பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அவர் ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பார். நீங்கள் இது நீங்களே பண்ணி நீங்கள் சாமி கும்பிடும் போது மனசு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு கண்டிப்பாக. மேலே ஹெட்லேயும் வந்து நம்ம இது மாதிரி அழகாக க்யூட்டாக போட்டு அதுக்கு மேலே நம்ம விநாயகருக்கு கிரீடம் இல்லைன்னா எப்படி? ஸோ நான் ஒரு அழகான கிரீடம்லாம் பண்ண போகிறேன். அவரோட காதும் நம்ம போட்டாச்சு. இப்போது அதுக்கப்புறம் ஒரு அழகான தும்பிக்கை இல்லாமல் நம்ம விநாயகரா சான்ஸே இல்லை. அவர் க்யூட்டாக இருப்பார். இப்போ பார்த்தாவே தெரியும் செம்ம பப்ளியாக இருக்கார். கொஞ்சம் ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டியான கிரீடம் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போது கண்ணுக்காக நான் ஒரு சின்ன இது மாதிரி வைக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு வரையும் போது செம்ம க்யூட்டாக இருக்கும் அந்த கண்ணில். இப்போ நான் கையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நான் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
இப்போ அதே மாதிரி உங்களுக்கு விநாயகருக்கு என்னென்ன டிசைன்ஸ்லாம் வேணுமோ அது ஸ்டார்டிங்கே பண்ணி வச்சிடலாம். பிகாஸ் சேம் ப்ராசஸ் தான், ட்ரை ஆனோன்னு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால நான் கிரீடமில் அழகழகாக டிசைன்ஸ்லாம் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பப்ளியாக நம்ம விநாயகர் ரெடியாக இருக்காது. இவர் கொஞ்சம் காய விட்டுடலாம். நான் காஞ்சிட்டு காலையில் எடுத்து பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்தது. அடுத்து நான் இது ஆல்ரெடி இதுவும் நான் உங்கள்கிட்ட பண்ணி காமிச்சிருக்கேன். வேஸ்ட்டு கார்ட்போர்ட் டீஸ்பூன்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு. இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிங்க் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வேஸ்ட்டான நம்ம டீஸ்பூன் வச்சு தான், ஸ்பூன் லைக் பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு தான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் விநாயகர் யூஸ் பண்ணுறதுக்காக வெளியில் இருக்க பார்ட் எல்லாமே பிரிச்சுட்டேன். இல்லைனா நீங்கள் ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி ஃபுல்லாகவே இது பண்ணிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு க்ரீனிஷ் கலரில் பெயிண்ட் அடிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட்லாம் இப்படி ஃபுல் பெயிண்ட் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. சும்மா டேப் 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 அந்த மெத்தடில் வந்து பண்ணோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பெஸ்ட் ரிசல்ட் க்யூட்டாக கிடைக்கும். நீங்கள் பெயிண்ட் மாதிரி அடிச்சிங்கன்னா இது மாதிரி ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஜஸ்ட் பெயிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்களே சும்மா வாயில் சொல்லி பாருங்களேன், டேப் 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 அப்படின்னு சொன்னாவே வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இந்த பெயிண்ட் பண்ணும்போது எனக்கெலாம் பெயிண்ட் பண்ணும்போது செம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா இது மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது உண்மையாக சொல்கிறேன் செம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பெயிண்ட் பண்ணி இந்த விளக்கெலாம் வச்சு நம்ம சென்டரில் விநாயகர் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம விளக்கெலாம் பெயிண்ட் பண்ணாமல் எல்லாம் எப்படி, அதனால நான் க்யூட்டான ஒரு பிங்கோட நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். பிங்க் என்னோடய ஃபேவரட் கலர். ஸோ நான் இது எதுலேயும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் எந்த கிராஃப்ட் பண்ணாலும் எல்லோ பிங்க் காம்பினேஷனும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதனால் நான் பிங்க்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்னென்னலாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு கலர் வேணுனாக்குள்ளோ இதில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். இத்தனை விளக்குலாம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக கார்த்திகை தீபம்லாம் வரும், நம்ம நிறைய விளக்குலாம் வாங்குவோம். அதுவே நம்ம பண்ணி ஒரு விளக்குலாம் வைக்கும் போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் கண்டிப்பாக கெஸ்ட்டு வருவாங்க தீபாவளிக்கு. வரவங்களாம் வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாவே நம்ம மனசு அப்படியே குளுன்னு இருக்கும். எனக்குலாம் அப்படிதான். அடுத்து நான் வந்து ஒரு ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் க்ளோயிஷாக கிடைக்கும், ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்ப்ரே இல்லைனாலும் பரவாயில்ல, செம க்யூட்டாக தான் இருக்கும் அந்த விளக்கு. இப்போ நம்ம விளக்கு எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கம் யூஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுவே நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். பிகாஸ் நம்மளுக்கு விளக்கு வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு நைட் விட்டாவே போதும், அதுவே ட்ரை ஆகிடும். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதை வச்சு நிறைய தெரக்கோட்டா ஜுவல்லரி கூட பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி காமிக்கிறேன். வாவ் செம க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ நம்ம விநாயகரை பெயிண்ட் பண்ணுவோம். அவர் தானே ஹீரோ. ஸோ அவரை பெயிண்ட் பண்ணலன்னா எப்படி? நான் விநாயகருக்கு சேம் நம்ம இப்போ விளக்கு வந்து எல்லோ பிங்க் யூஸ் பண்ணுறதுனால நான் விநாயகருக்கும் வந்து எல்லோ பிங்க் காம்பினேஷன்லேயே போயிடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நீட் லுக் கொடுக்கும் நம்ம கிராஃப்ட்டுக்கே. இப்போ நீங்கள் எதாவது கிராஃப்ட் பண்ணும் போது கச்சா முச்சான்னு அங்கங்கே கலர் இருந்தால் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது. இதுவே ஒரு 2 கலர் 3 கலர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம விநாயகருக்கு வந்து ஃபுல் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். தீபாவளியில் ஸோ நம்ம விநாயகர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தப்பே இல்லை. நம்ம மட்டும் கலர் கலராக ட்ரெஸ் போடுறோம்ல. ஸோ நம்ம விநாயகரும் ஒரு கலர்ஃபுல்லாக ஆக்கிடலாம் இதில். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அதுமாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிங்க் கலர் பெயிண்ட் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உண்மையாக சொல்கிறேன், பெயிண்ட் பண்ணும்போது மைண்ட் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும். ப்ளஸ் இந்த பெயிண்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பெயிண்ட் பண்ண தெரியாது அப்படிலாம் இல்லை. சும்மா நம்ம ப்ரஷ் எடுத்து பெயிண்ட் பண்ணாவே நம்ம மைண்டை செம்ம ஃப்ரீயாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நம்ம விநாயகர் பண்ணி நம்ம சாமி கும்பிடும்போது
செம்ம க்யூட்டாக இருக்கும், மனசே திருப்தியாக இருக்கும். நம்ம தீபாவளியே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி கூட நம்மளுக்கு இருக்கும். நம்ம விளக்கெலாம் பண்ணி தீபாவளி வருது அந்த எக்ஸைட்லேயே நம்ம நிறையா பண்ணுவோம். ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் நிறையா வீட்டில் டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும் உங்கள் வீடே. ப்ளஸ் விநாயகருக்கு பின்னாடி வைக்கிறதுக்காக அதுவும் நான் ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுமே பெயிண்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் தான், ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு மாதிரி க்ளோவாக தெரியும் உங்களுக்கு, செம்ம பர்ஃபெக்ட் லுக்காக இருக்கும் ஃபினிஷிங்கில். அடுத்து இந்த கார்னர்லாம் எட்ஜ் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் வீட்டில் என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற வேண்டிதான். இது நான் ஆரி ஒர்க்காக யூஸ் பண்ணுவேன், நம்ம ப்ளவுஸ்லலாம் போடுறதுக்கு. ஸோ அதையும் எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் கையில் என்ன கிடைச்சாலும் அவ்வளோதான், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபுல் காலியாக்கிடுவேன். திருப்பி பாரிஸில் போய் நிற்பேன். நீங்கள் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக பாரிஸ் போகலாம், அங்கே கிடைக்காதது எதுவுமே கிடையாது. இது மாதிரி பெயிண்டிங் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ நிறையா கிடைக்கும். நான் விநாயகருக்கும் அது போட்டுக்கிறேன். நம்ம கிரீடமில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் செம்ம க்யூட்டாக இருக்கும்ல, அதனால் கிரீடம்லேயே நம்ம விநாயகருக்கு நான் அது வச்சிடுறேன். ப்ளஸ் எங்கெல்லாம் தேவையோ நீங்கள் அங்கங்கெல்லாம் பீட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன பீட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட்டிவிட்டி தாங்க, நம்ம மைண்டில் என்ன தோணுதோ அது நீங்கள் பண்ணும்போது செம்ம க்யூட்டான ரிசல்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரிஜினலாக நம்ம விநாயகர் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நானே சொல்லக்கூடாது, நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். செம்ம க்யூட்டாக இருக்கார், எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம கலர்ஃபுல்லாக. இப்போ அதே மாதிரி நான் பின்னாடி அந்த கிரீடம்க்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுக்காக நான் கலர் பண்ணிக்கிறேன். சேம் ப்ராசஸ், டேப் இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கிறது பதில் இந்த டேப் பண்ணும்போது செம்ம க்யூட்டாக இருக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டே. அடுத்து நம்ம விநாயகரை அழகாக உட்கார வச்சிடலாம். நம்ம விநாயகரும் அழகாக அதில் ப்ளேஸ் ஆகிட்டார். நீங்கள் விநாயகர் இல்லாமல் கூட இந்த விளக்கு யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். விநாயகர் வச்சு பண்ணும்போது செம்ம க்யூட்டாக இருக்கும், பார்த்திங்கனாவே தெரியும், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. வாவ், பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக ஒரிஜினலாக விநாயகர் சென்டரில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதில் நீங்கள் விளக்கேற்றி பார்க்கும் போது வாவ், உண்மையாக சூப்பராக இருக்கும். எதாவது கோலம்லாம் போட்டு இது நடுவில் சென்டரில் நம்ம விநாயகரை வைக்கும் போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.